இந்த பயிற்சியை நீங்கள் சரியாக செய்கிறீர்களா? அது செய்யாத வரைக்கும் தயவு செஞ்சு மைக்கு முடிச்சு பேசுறது பிரயோஜனம் இல்லை. செய்யாதீங்கன்னு சொல்ல வரல, ஆனால் பிரயோஜனம் இல்லை. விழலுக்கு இறைத்த நீராக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க காதில் விழுமை வழிய அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகாது. ஏன்னா நம்மளோடது ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி கிடையாது. நம்ம பொருளை விற்கவில்லை, நம்ம சர்வீஸை விற்கலை. நான் என்ன விற்கிறேன், எங்கிட்ட ஒரு மாறுதல் வந்திருக்கு, அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கு என்ன உதாரணம்? என் குடும்பத்தை போய் கேளுங்க, அது சொல்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? வாங்க எங்கள் ஒய்ஃப்ட்ட பேசுங்க, எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுங்க, என் சகோதரிகிட்ட பேசுங்க, என் நண்பர்கள்ட்ட பேசுங்க. அவங்க ஒத்துண்டாங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடிங்க, வாங்க வாங்க பேசுங்க. நீங்கள் வராதிங்க, இருந்தாங்க ஃபோன் நம்பர் கூப்பிட்டு பேசுங்க. பிரகாஷ் 30 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருந்தான்? என் ஒய்ஃப்ட்ட கேளுங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். அவங்க நினச்ச அளவுக்கு இருக்காது, ஏன்னா எந்த புருஷனாலையும் முடியாது. ஆனால் அப்போ இருந்ததோடு இது பெட்டராக இருக்கும். அந்த அளவுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா அது சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். ஒரு ஆள் சொன்னானா, இந்த வீட்டுக்கு நான் தான் முதலாளி, எப்படிப்பா தைரியமாக சொல்கிறேன், ஒய்ஃப்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். அது மாதிரி எங்கிட்ட முன்னேற்றம் இருக்குன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும், என் கூட பழகின நிறைய பேருக்கு தெரியும்.